கருங்காலி மாலைகளை தற்பொழுது சினிமா பிரபலங்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அணியத் தொடங்கியிருக்கிறார்கள். அதேபோல செங்காலி மாலைகளின் விற்பனையும் அதிகரிக்கத் தொடங்கியிருக்கிறது. முருகப்பெருமான், பைரவருக்கு உகந்த மாலை என்று கூறி செங்காலி மாலைகளை விற்பனை செய்து வருகிறார்கள். செங்காலி மாலைக்கு என்ன சக்தி உள்ளது? எந்த ராசிக்காரர்கள் அணியலாம் என்று பார்க்கலாம். கருங்காலி மரத்திற்கு மின்காந்த ஆற்றலை சேமிக்கும் திறன் அதிகம். இந்த மரத்துண்டுகளை கோவில் கும்பாபிஷேகத்தின் போது கலசத்தை நிலை நிறுத்த பயன்படுத்துவார்கள். அது பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றலை ஈர்த்து கருவறையில் உள்ள விக்கிரகத்தின் அடியில் சில தகடுகள் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த சக்தியுடன் கலந்து நமக்கு அபரிதமான சக்தியை வழங்கும். இது பழங்கால கோயில்களில் இருப்பதை உணரலாம். கருங்காலி மரம் மருத்துவ குணம் கொண்டது. அந்த மரத்தின் வேர், பட்டை முதலியவை மருத்துவ குணம் கொண்டவை. செங்காலியும் சிறப்பு வாய்ந்தது. அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி செங்காலிக்கு உள்ளது. செங்காலி மரத்தை வீட்டில் வளர்த்தால் கெட்ட சக்திகள் அண்டாது, தெய்வாம்சம் நிறைந்திருக்கும். கோவில் கட்டுமான பணிக்கு செங்காலி மரத்தை பயன்படுத்துவார்கள். கருங்காலியின் குணங்கள் போல செங்காலி மரத்திற்கும் உள்ளது. கூடுதலாக தெய்வீக சக்தி கொண்டது. தேக்கு மரத்தை விட பலமானது. அதிக சக்தியும் கொண்டது. கருங்காலி கண் திருஷ்டியில் இருந்து பாதுகாப்பு கொடுக்கும் என்றால், செங்காலி என்பது பிரபஞ்ச சக்தியில் இருந்து நல்ல சக்திகளை, அதிர்ஷ்டத்தை ஈர்த்து நமக்கு கொடுக்கும். ஜோதிடர்கள் செங்காலி மாலைகள் அணிபவர்களுக்கு தெய்வாம்சம் நிறைந்திருக்கும். முன்பெல்லாம் செங்காலியில் கட்டில், தொட்டில் செய்வார்கள். செங்காலி மரம் இருந்தால் தோஷங்கள் எதுவும் தாக்காது என்று சொல்வார்கள். செங்காலியை உபயோகப்படுத்தும் பொழுது முகம் பொலிவடையும். செங்காலி மரத்தில் தற்பொழுது கட்டில், தொட்டில் செய்ய முடியாவிட்டாலும் மாலை அணியலாம் என்கிறார்கள். தெய்வாம்சம் நிறைந்த செங்காலி மாலை அணிவதால் உயிருக்கு பாதுகாப்பு இருக்கும் என்கிறார்கள். அந்த காலத்தில் அரசர்கள் செங்காலி மாலை அணிவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். செங்காலி மாலையை நாம் நம்முடன் வைத்திருந்தால் பூரண சக்தியும் நமக்கு, நமது தலைமுறைக்கும் பாதுகாப்பாக இருக்குமாம். அதில் உள்ள மின்காந்த சக்தி மந்திரத்தை உட்கிரகித்துக் கொள்ளுமாம். செங்காலி மாலையை கார்களில் வைத்துக் கொள்ளலாம். விபத்துகள் நேரிடுவதிலிருந்து பாதுகாப்பு ஏற்படும். காரிய சித்தியாக செங்காலி மாலை அணியலாம். வேலை கிடைக்காதவர்கள், சுப காரிய தடை இருப்பவர்கள் செங்காலி மாலை அணியலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம், விருச்சகம் ராசிக்காரர்கள் கிருத்திகை, விசாகம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள், திருவாதிரை போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் செங்காலி மாலை, செங்காலி வளையல், பிரேஸ்லெட் இவற்றை அணியலாம். அசைவம் சாப்பிடும்போது செங்காலி மாலையை கழற்றி வைத்துவிட்டு பின்னர் அணியலாம். செங்காலி மாலை அணியாவிட்டாலும் செங்காலி பிரேஸ்லெட் அணியலாம். ஆண்கள் வலது கைகளிலும், பெண்கள் இடது கைகளிலும் அணியலாம். இது போன்று அற்புதமான தகவல்களை பெற தொடர்ந்து ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருங்காலி, செங்காலி மாலைகளை வாங்கி அணிந்து யார் எப்படி அணிய வேண்டுமோ அது போன்று அணிந்து உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.